வணக்கம் ஷோர் நண்பர்களே. 2026 பிப்ரவரி மாத கிரக அமைப்புகளின்படி கடகராசிக்கான பலன்கள். 2026ஆம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் வருடத்தினுடைய முதற் பகுதிகள் பெரும்பாலும் இந்த கூட்டு கிரக அமைப்புகளில் தான் செயல்பட்டுட்டு வரும். ஸோ அப்படி போன ஜனவரி மாதம் பார்த்திங்கன்னா இந்த கூட்டு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது இருந்தது. இந்த பிப்ரவரி மாதம் பார்த்திங்கன்னா இந்த கூட்டு கிரக அமைப்புகள் இன்னும் ஸ்ட்ராங்காகவே செயல்பட்டு வரும். அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த கிரகங்கள் எல்லாமே ராகுவோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்யும். பொதுவாகவே இந்த கூட்டு கிரக நிலைகள் அப்படிங்கிறது எப்போதுமே அது முழுவதுமாக நல்லது அப்படின்னு சொல்ல முடியாது, முழுவதுமாக கெட்டது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அச்சுறுத்தல் மாதிரியான சில விஷயங்கள் நடக்கும். ஏதோ சம்திங் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான உணர்வுகளை இது ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இப்போ இந்த கிரகங்கள் ராகுவோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறதுனால இந்த நிலைகள்லாம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். பெரும்பாலும் இந்த காலகட்டங்களில் எல்லாருக்குமே ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிறது உண்டாகுது. அதுலேயும் கும்பராசியில் ராகுவோடு சேர்ந்து இந்த கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால இது இவ்வளவுதான் அப்படின்னு அளவு வைக்கவோ கணக்கு வைக்கவோலாம் முடியாது. அபரிவிதமாக செயல்படக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லலாம். பொதுவான வகையில் இது பாசிட்டிவான விஷயங்களும் சரி, நெகட்டிவான விஷயங்களும் சரி அபரிவிதமாக செயல்படும். இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய நியூஸ் கேள்விப்படலாம். ஒரு சைடில் நிறைய பாசிட்டிவான உற்சாகம் தரக்கூடிய விஷயங்கள், கலகலப்பான விஷயங்கள் இருக்கும். இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயமுறுத்தக்கூடிய விஷயங்களும், வருத்தப்படக்கூடிய விஷயங்களும், அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எல்லா ராசிகளுக்குமே கொஞ்சம் மனம் அலைப்பாயக்கூடிய தன்மை தான் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுக்க முடியாது. கண் போன போக்கில் கால் போகுது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே கண்ட்ரோலை இழந்து செயல்படக்கூடிய நிலைகள் தான் இருக்குது. ஆனால் எல்லாத்தையுமே உற்சாகத்தோடு அதை செயல்படுத்துவாங்க. அதாவது ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே கொண்டாடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதத்தினுடைய அமைப்பு அப்படி தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் மக்கள் நிதானத்தோடு செயல்பட்டாங்கன்னா நல்லா இருக்கும். இயற்கை நிகழ்வுகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதம் நிலம் மற்றும் காற்று சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் தொந்தரவுகளாக இருக்கும். எங்கேயாவது சூறாவளி காற்றால் பாதிப்புகள், நிலச்சரிவுகள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம். பொதுவாக இந்த மாதம் காற்று மற்றும் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் பாதிப்புகளுக்கு உள்ளாகும். ஸோ அதெல்லாம் இந்த மாதத்தினுடைய பொதுவான விஷயங்கள். இன்னும் உங்களுடைய ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கடகராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசியிலேயே ஆட்சி பெற்ற நிலைகளில் மாதம் ஆரம்பிக்குது. இந்த கூட்டு கிரக அமைப்புகளானது ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் செயல்பட்டு வரும். ஸோ கடகராசியை பொறுத்த வரைக்கும் இது முழுக்க விபரீத யோகா அமைப்புகளில் தான் இந்த மாதம் முழுவதுமே இருக்கும். கொஞ்சம் அழுத்தம் தரக்கூடிய விஷயங்களும் தடை தாமதங்களும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் முடிவில் கஷ்டப்பட்டாவது முடிச்சிட்டோம் அப்படிங்கிற திருப்தியோடு இருந்துகிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மாதம் ஒரு சாதகமான மாதம் தான். பட் சோதனைகளும் உண்டு அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. பொறுமை மற்றும் நிதானத்தோடு முழு முயற்சியோடு இருந்து வந்தீங்கன்னா இந்த மாதம் எல்லாத்துலேயுமே நன்மைகளை எதிர்பார்க்க முடியும். கண்டிப்பாக உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் கொஞ்சம் கான்ட்ரவர்சியான விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். பெரும்பாலும் மற்றவங்க உங்களை டாமினேட் பண்ணத்தான் நினைப்பாங்க. அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் சூசகமாக அனுசரித்து போய்க்கிறது நல்லது. காரணம் பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் கடகராசிக்கு இந்த மாதம் முழுவதுமே செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். கடகராசிக்காரங்க இந்த மாதம் ஒரு ஆழ்ந்த சிந்தனைகள் எப்பயுமே மூழ்கி இருப்பாங்க. புரியாத புதிர்களுக்கு விடை காணுவது அல்லது பல நாட்களாக சிக்கலாக இருந்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு விடை காண்பது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆழ்ந்த சிந்தனைகளுக்குள்ளே பெரும்பாலும் மூழ்கி இருப்பாங்க. காரியங்களை காட்டிலும் சிந்தனைகள் சிறப்பு பெற்றவங்களாக இந்த மாதம் இருப்பாங்க. ஸோ எப்பவுமே மனிதர்களை பொறுத்த வரைக்கும் மனோபலம் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அப்படிப்பட்ட மனோபலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இது உங்களுக்கு. ஆனால் அதை எப்படி நீங்கள் அப்சர்வ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல விஷயமும் இருக்குது. ஏன்னா கூட்டு கிரக அமைப்பு அப்படிங்கும்போது இங்கே முன்னாடி சொன்ன மாதிரி பாசிட்டிவான விஷயங்களும் இருக்குது, நெகட்டிவான விஷயங்களும் இருக்குது. அதனால் அவங்கவுங்க எதை ஃபோக்கஸ் பண்ணி போகிறாங்க அப்படிங்கிறதும் இங்கே முக்கியமாக பார்க்கப்படுது. அதனால் சரியான விஷயங்களில் பாசிட்டிவாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நன்மைகள் உண்டு. எதுலேயும் அவசரம் காட்டாதீங்க. பொறுமை மற்றும் நிதானமே உங்களுக்கு பிரதானமாக இந்த மாதம் செயல்பட்டு வரும். ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். ஆன்மீக காரியங்கள், புண்ணிய காரியங்களில் நன்மைகள் உண்டு. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். இது சார்ந்த விஷயங்களில் எதிர்பாராத திருப்பங்கள், மாற்றங்கள் போன்ற விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் ஏற்படும்.
அந்த விபரீத யோகா அமைப்புகளில் கிரகங்கள் செயல்பட்டு இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் போன்ற விஷயங்களும் உண்டு. அதே நேரம் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்க. குறிப்பாக மன அழுத்தங்கள் போன்ற விஷயங்கள் கூடுதலாகவே இருக்கும். அந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. நார்மலாகவே கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதம் தான். ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் இருக்கக்கூடியவங்க, தொடர்ந்து மெடிசின்ஸ் இருக்கக்கூடியவங்களாம் இந்த மாதம் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. அதே போல் பிரயாணங்களில் கூடுதல் கவனம் தேவை. முடிஞ்ச அளவுக்கு கடகராசிக்காரங்க எதையும் கேர்லெஸ்ஸாக செய்கிறத தவிர்த்துக்கங்க. குறிப்பாக முக்கியமான பலமான பொருட்கள், ஆயுதங்களை கையாளும் பொழுது கவனம் எடுத்துக்கங்க. ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் காயம் படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தொழில், வேலை, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது. இதுவரை கடகராசிக்கு இந்த மாதம் பெருசாக ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க. சொன்ன சிந்தனை ஆற்றல்கள் தான் அதிகம். ஸோ தொழில் வளர்ச்சிக்கான, தொழில் முன்னேற்றங்களுக்கான யுக்திகளை கையாளக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஸோ நார்மலாக இருக்கக்கூடிய காரியங்கள், செயல்பாடுகள் இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட நிலைகளில் தொழில், வேலை, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நன்மைகள் அப்படிங்கிறது உண்டு. ஸோ உங்களுடைய வளர்ச்சியை நோக்கி சில விஷயங்களை செய்ய முற்படுவீங்க. அது பார்க்குறதுக்கு நீங்கள் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி தெரியாது. பட் உள்ளுக்குள்ளே அது அடுத்த நிலைகளுக்கு உங்களை இட்டு சொல்லும். ஸோ இப்படி தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை மறைமுக ஆதாயங்கள் அப்படிங்கிறது உண்டு. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் வழக்கமான நிலைகள் தான். இதில் பெருசாக மாற்றங்கள் இல்லை. பட் பொதுவாகவே கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பொருளாதார நிலைகள் அப்படிங்கிறது வரவு செலவுகள் ஈக்குவலாக தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த மாதம் கிட்டத்தட்ட அப்படிப்பட்ட நிலைகள் தான். வரவுகளும் உண்டு, செலவுகளும் உண்டு. வீண் விரயங்கள், செலவுகளை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. கடன் போன்ற விஷயங்களில் பெருசாக தொந்தரவுகள் இருக்காது. இருந்தாலும் அதை சமாளித்து கொள்ள முடியும். திடீர் பண வரவுகள் அப்படிங்கிறதும் இருக்குது. இப்படி எவ்வளோ வந்தாலும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு வகையில் செலவுகள் இருந்து கொண்டு தான் இருக்கும். உங்களுடைய விரயங்கள், செலவுகள் போன்ற விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. குடும்ப விஷயங்கள், காரியங்கள் இந்த மாதம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு கலவையான நிலைகளில் தான் இருக்கும். கொஞ்சம் கான்ட்ரவர்சியான விஷயங்களும் உண்டு. பெரும்பாலும் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் பட்டும் படாமலும் தான் இருந்துக்கிட்டு இருக்கும். எதையும் அவசரப்படாதீங்க. இதுவாக இருந்தாலும் கூட இருக்கிறவங்களும் ஆலோசனை பண்ணி செஞ்சுட்டு வாங்க. குடும்ப வாழ்க்கையில் பொறுமை, நிதானம் என்பது தேவை. அதாவது பெரிய அளவு நெகட்டிவான விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. பட் இருந்தாலுமே தனிப்பட்ட முறையில் கடகராசிக்காரங்களுக்கு குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு மாதிரி கொஞ்சம் வேண்டா வெறுப்பாக செயல்படுற மாதிரி இருக்கும். அதனால் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் பட்டுமனாலும் தான் இருப்பாங்க. அதை கொஞ்சம் பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. குடும்ப உறவுகள் வகையிலும் அப்படி தான். ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாக இருப்பாங்க. ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் அப்போஸ் பண்ணவும் செய்வாங்க. நிறைய கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். சூழ்நிலை பார்த்து அனுசரித்து போய்க்கங்க. பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது. பட் இருந்தாலுமே சில விஷயங்களை கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டியதாக தான் இருக்கும். உடன்பிறப்புகள், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயுமே கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும். கணவன் மனைவி உறவுகள் ஓரளவுக்கு பரவாயில்ல. இருந்தாலும் பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்கள் ஒரு நிலைப்புத்தன்மை அப்படிங்கிறது இருக்காது. ஒரு தடவை எப்படியும் பேசுவாங்க, ஒரு தடவை அதுக்கு அப்படியே மாற்றியும் பேசுவாங்க. குடும்பத்துக்குள்ள இந்த பேச்சுவார்த்தைகளால் சங்கடம் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். ஒன்றை கொடுத்து ஒன்றை பெறக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருக்கும். சிலர்லாம் இந்த வீடு, வாகனங்கள் வகையில் பராமரிக்கக்கூடிய விஷயங்களை செய்து வருவாங்க. ஸோ ஜென்ரலாக இந்த சொத்து சுகங்கள், வாகன விஷயங்கள்லாம் ஒரு அளவான நிலைகள் தான் இருக்குது. உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் எல்லாமே பட்டும் படாமல் தான் செயல்பட்டு வருவாங்க. எதையுமே முழுவதுமாக நம்புறதுக்கு அப்படிங்கிறது இடம் இருக்காது. பட் அதுக்காக ஒதுக்கி வைக்கவும் முடியாது. ஸோ எல்லாம் பட்டும் படாமல் தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் அனுசரித்து போய்க்கங்க. நல்ல விஷயம்னா பெரிய அளவு நெகட்டிவான பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்க போகிறது இல்லை. மாணவர்களுக்கு கல்வி, வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முயற்சியின் அடிப்படையில் நுட்பங்களை பார்ப்பாங்க. மாணவர்கள் இந்த மாதம் கொஞ்சம் மந்தமாகத்தான் இருப்பாங்க. மாணவர்கள் உங்களுக்கான முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது கொஞ்சம் நிதானம் தேவை. முடிஞ்சால் எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் நாளைக்கு தள்ளி போட்டுட்டு வாங்க. அண்ட் பொதுவாக கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் சந்திராஷ்டம தினம் என்பது ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் கூட்டு கிரக நிலைகளும் இருக்குது. ஸோ அந்த சந்திராஷ்டம தினம் 2 நாட்கள் பார்த்திங்கன்னா காணல் நீர் மாதிரி தான் பெரும்பாலான விஷயங்கள் இருக்கும். என்னமோ இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா ஒன்றும் இருக்காது. சிக்கலாகி விட்டுடும், சுத்தலை விட்டுடும். ஸோ சந்திராஷ்டம தினங்களில் கடகராசிக்காரங்க பெரும்பாலும் எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் கவனமாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு தொலைதூர பிரயாணங்களை தவிர்த்துக்கங்க. வெறும் ஆன்மீக விஷயங்கள் மட்டுமே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்புகளை கொடுக்குது. மொத்தத்தில் இந்த மாதம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் பொறுமை மற்றும் நிதானத்தின் மூலமாக நன்மைகளை பார்த்து வருவாங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.